உங்களுக்கு சமாதானம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமேன். என்னை நேசிக்க யாருமே இல்லை. என் மேலே அன்பு செலுத்த மாட்டாங்களே, என்னை எல்லாம் மறந்து போயிட்டாங்க. என் மேலே ஏன் பிரியம் இல்லை, என்னை ஏன் நேசிக்கலை, நான் என்ன பண்ணிட்டேன்? நினச்சி பாருங்கள் அன்பானவர்களே. தாவீதை தகப்பன் மறந்து போனான். தன் சொந்த அண்ணன்மார்களே தாவீதை அவமதிப்பாய் பேசினார்கள். தன் மனைவி அவனை பைத்தியக்காரன் என்று சொன்னாள். தன் மகனோ எதிர்த்து வந்தான். எல்லாம் சூழ்நிலைகளும் அவனுக்கு எதிராக இருந்தாலும் தாவீது தேவனோடு கூட இருந்தான். தாவீதை கர்த்தர் கைவிடலைங்க. அவர் பிரியமாக இருந்தாருங்க. மனுஷருடைய பிரியத்துக்காக நம்ம வாழ முடியாது. தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் நிச்சயம் ஒருவனும் நம்மை தொட முடியாது, ஒருவனும் நம்மை சேதப்படுத்த முடியாது. வேதம் சொல்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இந்த அன்பை ருசி பார்த்ததால் தான் தாவீது இப்படியாக சொன்னார். கர்த்தர் என் மேலே பிரியமாக இருந்தபடியால் என்னை விசாலத்திலே கொண்டு வைத்தார். நெருக்கத்தை மாற்றினார், பிரச்சனைகளை மாற்றினார். உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையில் தேவன் பிரியமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் தகப்பனே என்று சொல்லி நிற்கும் பொழுது நிச்சயம் அவருடைய அன்பை நாம் ருசி பார்க்க முடியும். தேவனுடைய தொடுதலை நாம் உணர முடியும். கர்த்தர் இந்த வேளையிலும் காலை வேளையிலும் கூட உங்களுடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுவாராக. உங்களுக்கு பிரியமாய், தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய வழிகளை அவர் சமாதானம் உள்ளதாய் நடத்துவார். அன்பு தெய்வமே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தருடைய சமாதானம் விளங்கட்டும். இப்படி விசாலத்திலே கொண்டு வைத்து அவர்களை நடத்துவீராக. தேவனுடைய கரம் தாங்கட்டும், தப்புவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமீன். குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க.